யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை பார்த்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆமீன் காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி. அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்காய், பாத்திரம் நிரம்பும்படிக்காய் எங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி வருடத்தின் கடைசியிலே என் முடிவிலே ஆண்டவரே, உம்முடைய முடிவிலே ஆண்டவரே, வருஷத்தின் ஆமேன் முடிவிலே மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் மகிமையை விளங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நாம இன்னைக்கு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரத்தில் 50வது வசனம் உங்களுக்காக 50வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். இங்கே இயேசு அருமையான ஒரு தாசனுக்கு சொல்றாரு, நான் உன்னை அத்திமரத்தின் அடியிலே பார்த்ததாக ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஆதலால் என் மீது நீ நம்பிக்கை வைத்தாய். ஆனால் அதை விட மேலும் சிறந்தவைகளை காண்பாய் என்று இயேசு கூறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ அதனால் எதினால் இதிலும் மேலானவைகளை எதினால் இயேசு சொன்னது பிரதியுத்தரமாக, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்னத்தை காண்பாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப இந்த 11 மாசத்துல காணாதத கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நான் ஆலயத்தின் அடியில் வைத்து பார்த்தேன். அங்கே அத்திமரத்தின் அடியில் வைத்து பார்த்தார். இங்கே உன்னை ஆண்டவர் இந்த யூடியூப் சேனலின் அடியில் வைத்து உன்னை பார்க்கிறார். ஆமீன். சபையில் வைத்து உன்னை பார்க்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எதை காண்பாய்?